அனைவருக்கும் வணக்கம். ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் பாலகுரு முத்துசாமி. இந்த சேனலில் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜிப்சா ஸ்டாஃப் குரூப் மெடிக்ளைம் பாலிசி, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மற்றும் அனைவருக்கும் பயனுள்ள தகவல்களை எளிய தமிழில் பகிர்ந்து வருகிறேன். இன்று ஜிப்சா ஸ்டாஃப் குரூப் மெடிக்ளைம் பாலிசி கண்டிஷன் 2026-27 உள்ள எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வித்தவுட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது மருத்துவமனையில் உள்நோயாளியாக இன்பேஷண்ட்டாக அட்மிஷன் ஆகாமல் நாம் மேற்கொள்ளும் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் செலவுகளை கிளைம் செய்வது தொடர்பான பாலிசி கண்டிஷன் குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு வரை வித்தவுட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது நம்ம இன்பேஷண்ட்டாக அட்மிஷன் ஆகாமல் நாம் செய்யக்கூடிய டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் செலவுகளை நாம் அது மாத்திரம் தனியாக கிளைம் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆண்டு முதல், அதாவது பாலிசி ஆண்டு 2026-27 இருந்து மருத்துவமனையில் நம்ம இன்பேஷண்ட்டாக அட்மிஷன் ஆகாமல் நாம் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுகளுக்கான செலவுகளை பாலிசியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் செய்யலாம். இந்த வசதி அனைத்து டெஸ்ட்டுகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் பொருந்தாது. பாலிசியில் குறிப்பிட்டுள்ள 10 வகையான பரிசோதனைகளுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த 10 வகையான டெஸ்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் என்னன்னா: எம்ஆர்ஐ ஸ்கேன், கான்ட்ராஸ்ட் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், கான்ட்ராஸ்ட் சிடி, ஆஞ்சியோ சிடி, சோனோகிராஃபி. சோனோகிராஃபிங்கிறது நாட் ரிலேட்டட் டு மெட்டர்னிட்டி, அதாவது மகப்பேறு சம்மந்தமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பயாப்சி, கேஸ்ட்ரோஸ்கோப்பி, கொல்னோஸ்கோப்பி, ஹோல்டர் மானிட்டர் டெஸ்ட் மற்றும் பெட் ஸ்கேன். இந்த 10 வகையான டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும் நாம் வித்தவுட் ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 10 வகையான டெஸ்ட்டை நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணும் பொழுது அதுக்கு லிமிட் இருக்குது, சப்லிமிட் இருக்குது பாலிசியில். ஸோ மொத்த சம்இன்சூரில் 1%, நம்மளோட சம்இன்சூரில் 1% அல்லது ரூபாய் 20,000, விச் எவர் இஸ் லெஸ். இந்த அடிப்படையில் தான் நமக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த வரம்பு, அதாவது இந்த லிமிட்டுங்கிறது நம்ம சம்இன்சூர்டுக்குள்ளே தான் அடங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த 10 வகையான டெஸ்ட்டுகளை நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான நிபந்தனை என்னென்னா, இந்த டெஸ்ட்டுகளை, இந்த பரிசோதனைகளை எம்டி டாக்டர் அல்லது அதற்கு இணையான தகுதி பெற்ற டாக்டர் தான் பரிந்துரை செய்திருக்க வேண்டும். அந்த பரிந்துரைக்கு, அதாவது இவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், இல்லை சிடி ஸ்கேன் எடுக்கணும், இல்லை பயாப்சி எடுக்கணும், இந்த மாதிரியான இந்த பரிந்துரைக்கு அந்த நோயாளியின் உடல்நிலை மற்றும் இந்த பரிசோதனை அவசியம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான மருத்துவ ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒருவேளை அரசு மருத்துவமனை டாக்டர் வழங்குறாங்க, அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த முதல் விதியிலிருந்து மட்டும் தளர்வு உண்டு. அதாவது இந்த பரிசோதனை எம்டி மருத்துவர் அல்லது அதற்கு இணையான தகுதி பெற்ற மருத்துவர் பரிந்துரைத்திருக்க வேண்டும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அது அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் அந்த விதியிலிருந்து தளர்வு உண்டு. இந்த 10 வகையான டெஸ்ட்டை யார் எப்படி கிளைம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டும், இப்போ 10 வகையான டெஸ்ட் இருக்குது, அந்த 10 வகையான டெஸ்ட்டையுமே காப்பீடு செய்யப்பட்ட உறுப்பினர், பாலிசியில் கவராயிருக்கிற ஒரு நபர் அந்த பர்டிகுலர் பாலிசி பீரியடில் ஒரு டெஸ்ட்டை ஒரு முறை மட்டுமே கிளைம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு, இப்போ இந்த மாதம் நான் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கிளைம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாலிசி பீரியடில் மறுபடியும் நான் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கிளைம் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டை அந்த பாலிசியில் கவராயிருக்கிற ஒரு நபர் அந்த பாலிசி பீரியடில் ஒரே ஒரு முறை மட்டுமே கிளைம் செய்ய முடியும். மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்படாமல் நாம் செய்யக்கூடிய அந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரீஇம்பர்ஸ்மெண்ட் என்பது
பாலிசியில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 10 வகையான டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு மட்டுமே பொருந்தும். மற்ற பரிசோதனைகளுக்கு இந்த பெனிஃபிட் கிடையாது, இந்த வசதி கிடையாது. மேலும் அனைத்து கிளைம்களும் பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மற்றும் சப்லிமிட்டுக்கு உட்பட்டே பரிசீலிக்கப்படும். இந்த வீடியோ தகவல் பகிர்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. கிளைம் செய்வதற்கு முன் உங்கள் பாலிசி டாக்குமெண்ட், உங்கள் அலுவலகம் வழங்கிய அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக சரிபார்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஆல் இஸ் வெல் எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்து அல்லது சந்தேகங்களை கமெண்டில் பதிவிடுங்கள். முடிந்தவரை பதிலளிக்க முயற்சிக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஜிப்சா ஸ்டாஃப் குரூப் மெடிக்ளைம் பாலிசியின் அடுத்த முக்கிய பாலிசி கண்டிஷன் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே.